இன்னைக்கு நம்ம பார்க்க போற C++ கான்செப்ட் டேட்டா ஹைடிங். ஸோ இந்த டேட்டா ஹைடிங்ல ஒரு 4 கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா ஹைடிங் இன் OOP? அண்ட் செகண்ட் கொஸ்டின், ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா ஹைடிங். அண்ட் தேர்ட் கொஸ்டின், how is data hiding implemented in C++? And fourth question, example C++ program for data hiding. இதுல இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, டேட்டா ஹைடிங்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, வாங்க டாபிக் உள்ள போகலாம். So first question குள்ள போகலாம். What is data hiding in OOPs? So object oriented programmingல நிறைய மெயின் கான்செப்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் டேட்டா ஹைடிங். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு தான். ஒரு ப்ரோக்ராமர் வந்து அவர் கிரியேட் பண்ற ப்ரோக்ராம்ல ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக அதை மறைக்கணும் அப்படின்னா, மற்றவங்க அதை நேரடியா வந்து பயன்படுத்தி அதை மிஸ் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க மறைக்கிறதுக்காக இந்த டேட்டா ஹைட்ன்ற கான்செப்டை அவங்க ப்ரோக்ராம்குள்ள கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது மூலமா வந்து அந்த ப்ரோக்ராமருக்கு அவங்களுடைய திறமை வந்து மேம்படுத்தப்படுது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஓகே, இந்த டேட்டா ஹைடிங், இதுல டேட்டா அண்ட் ஹைடிங் இதை பத்தி பார்க்கலாம். டேட்டா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம்ல எதை குறிக்குது அப்படின்னா, கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர் வேரியபிளை தான் இந்த டேட்டா அப்படின்றது குறிக்குது. ஸோ அந்த மெம்பர் வேரியபிளை யாரும் நேரடியா அக்சஸ் பண்ணி வேல்யூஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இது என்ன மிஸ்யூஸ் ஆகும், எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன், இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஏரியான்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எல் அப்படின்ற ஒரு மெம்பர் வேரியபிள் இருக்கு. அதுல இங்க இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நேரடியா என்ன பண்றாங்க, அந்த இதை அக்சஸ் பண்றாங்க. கிளாஸ்க்கு வெளியில இருக்க இந்த மெயின் ஃபங்க்ஷன்லயே டைரக்டா எல்ன்ற வேரியபிளை டைரக்டா அக்சஸ் பண்ணி அதை -10 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் பி ஈக்குவல் டு 20. ஸோ பிக்கு வந்து 20 கொடுக்குறாங்க. இப்போ இந்த கால்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அங்கே வந்து இந்த ரெண்டு மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு -200 அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ மைனஸ்ல வந்து இந்த ஏரியாவுடைய ரிசல்ட் வந்து வரக்கூடாது. ஓகே, ப்ரோக்ராமோடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து எல் இன்டி பி, என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் ஃபங்க்ஷன். பட் இங்க என்ன தப்பு, இங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டா -10, 20 அப்படின்ற அந்த நெகட்டிவ் வேல்யூஸ், இன்புட் வேல்யூஸ் தப்பு. அப்ப டைரக்டா இந்த மாதிரி வந்து அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து இன்புட் வேல்யூஸ் தப்பா போயிடும், அவுட்புட் வந்து உங்களுக்கு ராங்கா டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ இங்க ப்ரோக்ராமர் வந்து இங்க ப்ரோக்ராமரை பார்க்கும் பொழுது ப்ரோக்ராமருக்கு என்ன சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. ஆனா இந்த ப்ரோக்ராமை வச்சு யூஸ் பண்றாங்களே யூசர், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் வேல்யூஸ் தப்பானனால ஒருவேளை அவங்க என்ன யோசிப்பாங்க, ஓகே இந்த ப்ரோக்ராமர் வந்து ஃபங்க்ஷனை தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இல்லையா. ஆனா கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூசருடைய இன்புட் வேல்யூ தான் தப்பு. ஸோ அது மாதிரி ப்ரோக்ராமர் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நடக்காம இருக்காருன்னா சில விஷயங்களை ப்ரோக்ராமர் என்ன பண்றாரு, ஹைட் பண்றாரு. அதாவது டேட்டா மெம்பர் வேரியபிளை ஹைட் பண்ணி வைக்கிறாரு. செகண்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இந்த டேட்டா ஹைடிங்க்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதாவது நடைமுறையில ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இந்த டேட்டா ஹைடிங்ன்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய டிவி ரிமோட்டை வந்து எடுத்துக்கலாம். டிவி ரிமோட் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு தெரியும் வெளியில, அண்ட் அதுல வந்து பட்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பட்டனும் ஒரு டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ஆன் அப்படின்னா டிவி வந்து ஆன் ஆகும், ஆஃப்னா டிவி ஆஃப் ஆகுது. ஓகே, இதுதான் அதனுடைய ஒரு டாஸ்க். இப்போ இப்படி ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்க இந்த டிவி ரிமோட் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய அவுட்டர் வந்து லேயரே இல்லை, அதாவது இந்த பிளாஸ்டிக் கவரே இல்லை, உள்ள இருக்கக்கூடிய பார்ட் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த டிவி ரிமோட்டே நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டிவி மேனுஃபேக்சர் பண்றவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனிக்காரவங்க. அப்படின்னா நம்ம கை சும்மா இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கனெக்ஷனை நம்ம என்ன பண்ணிடுவோம், சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பட்டன்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போயிடும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி
பீப்புள்ஸ் வந்து தவறு பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த இன்னர் பார்ட் என்ன பண்றாங்க, இது அவங்களுக்கு தேவை கிடையாது, இதை வந்து இது ஏதாவது டச் பண்ணிட்டா அது வந்து ஃபங்க்ஷன் தப்பா போயிடும், இதனால நம்ம பேர் தான் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, அந்த டிவி ரிமோட்டை கவர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கவர் பண்ணி தான் நம்ம கையிலேயே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராமர் சில விஷயம் மறைக்கிறாரு. ஸோ மறைக்கிறது மூலமா குறிப்பிட்ட டாஸ்க் வந்து தவறா அவுட்புட் வந்து காட்டாம கரெக்டான அவுட்புட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அந்த ஒரு யூசர், நம்ம பயன்படுத்துற யூசருக்கு வந்து என்ன முக்கியம், நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு கரெக்டான அவுட்புட் வருதா அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். உள்ள என்ன விஷயம் நடக்குது என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்து எல்லாமே மறைக்கப்படும் இந்த டேட்டா ஹைடிங் மூலமா. ஸோ தேர்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஹவ் இஸ் இம்ப்ளிமெண்டட் டேட்டா ஹைடிங் இன் C++. இந்த டேட்டா ஹைடிங்ன்ற கான்செப்டை எப்படி வந்து ப்ரோக்ராம்குள்ள வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து 3 கீவேர்ட்ஸ் இருக்கு, பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். ஸோ இந்த டேட்டா ஹைடிங் கான்செப்டுக்கு யூஸ் ஆகிறது வந்து பிரைவேட் கீவேர்டு. ஓகேவா? பிரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்க மெம்பர் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா, இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தவிர இந்த கிளாஸை தாண்டி இருக்கக்கூடிய அனதர் கிளாஸோ இல்ல எனி ஃபங்க்ஷனோ வந்து யாருமே இந்த வேரியபிளை டைரக்டா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதா இந்த கான்செப்ட். எக்ஸாம்பிள், ஏரியான்ற கிளாஸ்ல பிரைவேட்ல என்ன பண்றேன், எல் அண்ட் பின்ற 2 மெம்பர் வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ பப்ளிக்ல வந்து நம்ம கால் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்போ இந்த மெம்பர் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரே வழி, மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த கால் ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து கால் பண்ண முடியும். அந்த கால் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எல்என்பிக்கு வேல்யூஸை வந்து கெட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். வந்து எக்ஸாம்பிள் C++ ப்ரோக்ராம் ஃபார் டேட்டா ஹைடிங். ஓகே, இதுவே நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, போன உடனே ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸ்ல போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அங்க உங்களை பார்த்தது வெயிட்டர் வந்து வருவாங்க. வெயிட்டர் வந்ததும் உங்ககிட்ட என்ன பண்ண கம்யூனிகேட் பண்ணிட்டு என்ன வேணும்னு கேட்பாரு. ஸோ நீங்க மெனு கார்டு பார்த்துட்டு ஒரு ஐட்டத்தை சொல்வீங்க. ஸோ அந்த ஐட்டம் அவர் இருக்குன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ கிச்சனுக்கு போவாரு. கிச்சன் போயிட்டு ஏதோ குக்கிட்ட கொடுத்து அதை செய்ய சொல்வாரு. ஸோ செஞ்சுட்டு ரெடி ஆனதும் அதை கொண்டு வந்து நம்ம சாப்பிட உட்காந்துக்கோங்க, நம்ம வந்து கொடுப்பாரு வெயிட்டர். ஓகேவா? இப்போ நம்ம போய் உட்காந்து சாப்பிட போறோம் இல்லையா, நம்ம யாரை மட்டும் மீட் பண்றோம், நம்ம மீட் பண்றது வந்து வெயிட்டர் அப்படின்ற ஒரு பர்சன் மட்டும் தான். ஓகே, அந்த வெயிட்டர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன ஐட்டம் வந்து சமைக்கணும்ன்ற போயிட்டு கிச்சன் வரைக்கும் போய் அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட குக்கை கொடுத்து அதை சமைக்க வச்சு அந்த சமைக்கிறதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க கூட நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சது வெளியில என்ன தெரியுது, நம்ம வந்து ஒரு வெயிட்டர் தான் ஆர்டர் கொடுக்கணும், அவர் வந்து எல்லாம் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் டேட்டா ஹைடிங்ன்ற கான்செப்ட்டுமே. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாஸ் தான் வந்து வெயிட்டர். ஓகே, வெயிட்டர் வந்து சில ஃபங்க்ஷன் வந்து பண்ண போறாரு. ஸோ அவர் தான் ஆர்டர் எடுக்க போறாரு அண்ட் அதை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டெலிவர் பண்ண போறாரு. ஸோ வந்து ஆர்டர் அண்ட் மேக்னு சொல்லிட்டு நான் 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பிரைவேட்டா வந்து யாரெல்லாம் இருக்க போறாங்க, பிரைவேட் அப்படின்றது இதுதான் வந்து டேட்டா வந்து நம்ம ஹைட் பண்றோம். ஓகே, யாரெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, யார் சமைக்கிறாங்க, குக் குக்பின்னு சொல்லிட்டு 2 பேர் மறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகுது இல்லையா, அந்த விஷயம் வந்து மறைக்கப்படுது. ஐட்டம்ன்றது எதை மீன் பண்ணலாம், அதில் கூடிய இன்கிரீடியன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னா மறைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வெயிட்டர் வந்து கால் பண்றோம். சோ வெயிட்டர் நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சோ ஆர் ஆப்ஜெக்ட் வச்சு ஃபர்ஸ்ட் அவர் ஆர்டர் எடுக்கிறாரு. சோ ஆர்டர் எடுக்கும்போது அவர் என்ன விஷயங்கள் கேட்பாரு நம்ம கிட்ட, சோ என்ன டிஷ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற ஆப்ஷன் கேட்பாரு. சோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஐட்டத்தை சொல்வீங்க. இங்கேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது, அதாவது இஃப் கண்டிஷன்ல இந்த ஐட்டம் நூடுல்ஸா இருந்துச்சுனாலும் சரி, அந்த ஐட்டம் வந்து ஃப்ரைட் ரைஸா இருந்துச்சுனாலும் சரி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அவைலபிள் சொல்லுவாரு. அப்படி இல்லாத பட்சத்துல வேற ஏதாவது ஒரு டிஷ் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஐட்டம் இல்ல, ஓகே இன்னொரு ஐட்டம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனதர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஓகே, இது வந்து ஆர்டர். ஆர்டர் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை மேக்கிங் ப்ராசஸ் வந்து, அதாவது கிச்சன்ல போய் அதை வந்து கொடுப்பாரு. சோ ஜஸ்ட் அவர் அதை கால் பண்றாரு, அங்க போய் அதை வந்து அவர் தான் கால் பண்ணுவாரு. சோ நைட் நூடுல்ஸ் போது அது யாருக்கு அசைன் பண்றாருன்னா குக் ஏன்றவருக்கு அசைன் பண்றாரு. பட் இந்த விஷயம்ல நமக்கு வெளியில சாப்பிட்டு உட்காந்துருக்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் ப்ராசஸ் பண்றது யாரு அப்படின்னா அந்த வெயிட்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை அவர்கிட்ட அந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம், உள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது. சோ அந்த ஐட்டம் வந்து நூடுல்ஸ் அப்படின்னா ஓகே அசைன் ஆகுது. சோ அவர் ரெடி பண்ணி கொடுத்துறாரு. சோ நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அதை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணிடுறாங்க. இதே வந்து நீங்க நூடுல்ஸ் தவிர ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா குக் பேக் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ணி கொடுத்ததும் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்க, வெயிட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ இதுதான் வந்து இன்னும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? இதை வந்து நான் ரன் பண்றேன். டிஷ் இதுல வந்து என்ன பண்றேன், நூடுல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சோ நூடுல்ஸ் போது அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் சொல்றாரு. சோ உங்க நூடுல்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கிட்ட சர்வ் பண்றாரு. சோ நமக்கு இப்படி வெளிப்படையா அவுட்புட்டா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன இருக்குன்ற விஷயம், அவர் வெயிட்டர் சொல்ற விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும். இருக்கு அண்ட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க, இது மட்டும் தான். உள்ள என்ன நடந்துச்சு, கிச்சன்ல யாருக்கு ரசைன் ஆச்சு, அது எப்படி வந்து ப்ரிப்பேர் வெளியே வந்து இதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஹோட்டல்ல மறைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் C++ல இந்த மாதிரி டேட்டா மெம்பர் வேரியபிள்ஸ் நம்ம பிரைவேட்டா வைக்கும் போது அதுல வந்து தப்பான வேல்யூஸ் வந்து
யாரும் வந்து உள்ள கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவுட்புட் தப்பா போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து மெமரி வேரியபிள மறைச்சு வைக்கிறதா இந்த டேட்டா ஹைடிங் உடைய மெயின் ஃபோக்கஸே.